இந்த 5 பில்லர்ஸோடு சேர்ந்து பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி பிடிச்ச ஒரு ஜாஃப்னால எவ்வளோ ஷோஸ் நான் பண்ணியிருந்தாலும் தூங்காத விழிகள் ரெண்டு. ஸ்ரீலங்காவுக்கு நிறைய ஷோஸ்க்கு வந்திருக்கிறீங்க. அது சஸ்பென்ஸ். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ருத்ரேஷ் இருக்கிறார். பேர் மறந்துட்டீங்க. இல்ல இல்ல இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தேன். ஒரு குட்டி மைக்கேல் ஜாக்சனை பார்த்த மாதிரிக்கு ஒரு ஃபீல். அப்படியே ஒரு நிறைய கான்சர்ட் பண்ணியிருக்கேன். பட் நீ கொல்லை மல்லி முல்லை போலே பிள்ளை மெல்லும் சொல்லை போ. அண்ணாவோட டெடிகேஷன் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல சிங்கிள் தான். சிங்கிள்னு சொன்னா இந்த ஓரத்துல சிங்கிளா இருக்கிறாங்கல்ல, அதை நான் சொல்ல. சீசன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 6 பேருமே ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலாக நேற்று வந்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வருது. ஸ்பெஷல் பூஸ்ட் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஜாஃப்னா மக்கள்னாலே எப்பயுமே பயங்கர வைபாக தான் இருப்பாங்க. மயூ வியூஸை பற்றி சொல்லி தான் ஆரம்பிச்சு முடிக்கும். சிறப்பு குடிச்சிருக்கான். யமுனா அக்கா அண்ட் சுகியர் மயூ யூ நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கங்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு தென்னிந்திய பிரபலங்களோடு ராக் ஸ்டார் பிரபலங்களோடு ஒரு குட்டி உரையாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இலங்கைக்கு எங்களுடைய தமிழகத்திலிருந்து சிங்கர்ஸ் வந்தால் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதிலும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதிலும் சரிகமபா நிகழ்ச்சியினுடைய சீசன் 3 ஜூனியர் சீசன் 3 5 பில்லர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஸோ முதலாவதாக சஞ்சனா இருக்கிறாங்க. ஹாய் சஞ்சனா. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்ல கேள்வி கேட்கணும். நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க நல்லா இருக்கிறீங்களான்ட்டு. சூப்பர். ஓகே சஞ்சனா, நேற்றைய தினம் எங்கள் ஷோக்கெலாம் வந்திருந்தீங்க. ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து வெல்கம் பண்ணாங்க, சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. டான்ஸு, எங்களோட சாங்ஸுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்ரீலங்காவுக்கு நிறைய தடவை வந்திருக்கிறீங்க. ஸ்ரீலங்காவுக்கு நிறைய ஷோஸ்க்கு வந்திருக்கிறீங்க. ட்ரிபிள் ஏ மீடியாவோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எப்படி பிளாஸ்டாக இருந்துச்சா? ஆமாம், செம்மையாக இருந்தது. இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்களா? கற்பூர மாதிரி கப்புன்னு பச்சிக்கிட்டாப்புல. அடுத்து நம்ம எல்லா பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி பிடிச்ச ஒருத்தர். அண்ணாச்சி என்னாச்சு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். எங்களுடைய ருத்ரேஷ் இருக்கு. பேர் மறந்துட்டீங்க. இல்ல அது கொஞ்சம் கண்டென்ட்டுக்காக ஓகே கிரியேட் பண்ணுமா இல்லையா நம்மளும். ஸோ ருத்ரேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். சோப்பு கலர் சிங்கிச்சானு சூப்பராக அப்படியே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருக்கேன். சட்டையை பார்த்தீங்களா? ரொம்ப வெள்ளை மனசு. சூப்பர்ண்ணா. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. நீங்கள் அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் பேசாதீங்க. நம்ம டப்புன்னு மறந்து போய்டும் எனக்கு. சரி, ஸ்லோவாக பேசுவோமா? ஆமாம், ஓகே. சரி ருத்ரேஷ், நேற்று ஷோஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. க்ரௌடு நிறைய பேர் வந்தாங்க. க்ரௌட் நிறைய பேர் வருவாங்க, பட் லாங் லாஸ்டிங்காக ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நேற்று ஃபுல்லாகவே ஷோ முடிகிற வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு தான் எல்லாருமே கிளம்புனாங்க. ஸோ அவ்வளோ நின்று ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேற்று ஃபுல்லாக ஓவராலாக பார்க்க. அப்படியே அண்ணாச்சியை பார்க்குறதுக்கு பதிலாக கேமராவையும் பார்க்கலாமே. கண்டிப்பாக. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதுதான் நேற்று வந்து ஷோ ரொம்ப பயங்கரமாக போச்சு. க்ரௌண்ட் லாஸ்ட் வரைக்கும் நின்று பார்த்துட்டு போனாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், பேண்ட் ரொம்ப சந்தோஷம், மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்புகிறோம். இல்லை, நேற்றைய தினம் வந்து நீங்கள் வளமையாகவே ட்ரெஸ் கோட்லாம் நல்லாவே ட்ரெஸ் பண்ணுவீங்க. நேற்றைய தினம் போட்டிருந்தது ஒரு குட்டி மைக்கேல் ஜாக்சனை பார்த்த மாதிரிக்கு ஒரு ஃபீல். அப்படியே ஒரு சின்ன ஒரு டான்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? டான்ஸ் ஆடினீங்க நீங்கள் மட்டும் சிங்கிளாக அந்த ரேப் டான்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் பர்சனல் ஃபீலிங். கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த ஈவெண்ட்டில் இதே மாதிரி நீங்கள் ஷோ அடுத்த ஷோ கூப்பிடுங்க. அந்த ஷோக்கு வந்து நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவேன். ரைட்டு, ஓகே. சூப்பராக நல்லாவே நன்றி. நல்லாவே பேசிட்டாப்புல எங்களுடைய ருத்ரேஷ். அடுத்து எங்களுடைய கனிஷ்கர். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட்டு கிளைமேட் ஒத்துக்கு. ஆமாம், சரி. எனக்கும் அப்படி தான். ஜாஃப்னாவுக்கு வந்தால் கொஞ்சம் கிளைமேட்லாம் மாறிடும். ஆனால் அழகாக இருக்குது. அழகாக இருக்கா? ஜாஃப்னா மட்டுமா? ஜாஃப்னாவில் இருக்கிறவங்களும் அழகாக இருக்கிறாங்களா? எப்படி சொல்கிறது? எல்லாம் எளிமையான சமாளிப்பு. ஸோ கனிஷ்கர் அவர் ரொம்ப பேசுறதுக்கு கூச்சப்படுறாரு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குரல் பலம் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. நாளைக்கு பிளாஸ்ட் பண்ணுவாப்புல. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க எங்களுடைய நேற்றைய தினம் நடந்த ஷோவை பற்றி? சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய கான்சர்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஸ்டேஜ் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. லைக் உங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறப்பே நெக்ஸ்ட் சாங் எப்போ பாடுவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த க்ரௌடு அவங்க கொடுத்த அந்த எல்லாமே லைக் அந்த அந்த மொமெண்ட்டாகவே எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இது எப்பவுமே மறக்க முடியாத மாதிரி ஒரு ஸ்டேஜாக நேற்று அமைஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? சூப்பர். எங்களுடைய கனிஷ்கர், அதை நான் சொன்னேன்ல, நாளை எதுனா ஒரு பிளாஸ்ட் பண்ண போகிறனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. அவன் வந்து இப்போது சிரப் குடிச்சிருக்கான்.
நாளைக்கு அந்த சிறப்பு வச்சு சிறப்பாக பாடுருவோம். ரைட், சூப்பர். அப்படியே எங்களுடைய கனிஷ்கர்கிட்ட பேசிட்டு என் பக்கத்தில் இன்னொரு சிங்கக்குட்டி இருக்குது, நிஷாந்த். நம்ம எப்படி இருக்கோம்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சூப்பர். இங்கே அங்கே பார்த்து பேசலாம்ல. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? இல்லை, இது ரொம்ப நல்லா இது என்னமோ நான் பிரின்சிபலாகவும் பையன் ஸ்டூடெண்ட்டாகவும் பிரின்சிபல் சொல்கிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிஷாந்த், நீங்கள் என்ன மாதிரிக்கு ஃபீல் பண்ணுறீங்க நேற்று நடந்த ஷோவை பற்றி? ஆக்சுவலாக நேற்று வந்தது தான் என்னோட ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வருது. நீங்களும் ஃபஸ்ட் டைமா? நானும் அவங்க 2 பேர் ஃபஸ்ட் டைம். ஓகே. இங்கே வந்து எல்லாரும் பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கைண்டாக இருக்காங்க, எங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஈவெண்ட் அங்கே இருக்கவங்களும் வந்து சும்மா ஒரு ஈவெண்ட் தானே வந்துட்டு அந்த வைப்லாம் கொஞ்சம் கூட லாஸ்ட் ஆகலை, ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு அந்த வைப். ஃபர்ஸ்ட்டு அண்ட் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரிக்கே ஃபர்ஸ்ட் ஷோவே பிளாஸ்டாக இருந்துச்சு. இருந்த அதே வைப் தான் லாஸ்ட் வரைக்கும் எண்டிங் வரைக்கும் இருந்துச்சு. ஓகே. வளமையாகவே எங்களுடைய ஜாஃப்னால நிறையா ஷோஸ் நடந்தாலும் நிறைய க்ரௌட் இருப்பாங்க. இந்த க்ரௌடுக்கு மத்தியில் வந்து ஒரு சில இசை நிகழ்ச்சிகளில் வந்து இடையில கலைஞ்சி போயிடுவாங்க. நீங்களுமே பார்த்துருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேற்றைய தினம் அப்படி இல்லை. ஏன்னா அதுக்கான காரணம் 5 ஃபில்லர்ஸ் உங்களோட சேர்ந்து கில்மிஷாவும் வந்திருந்தாப்புல. 6 ஃபில்லர்ஸுமே சேர்ந்து அந்த ஸ்டேஜை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரிக்கே எங்களுடைய ஆங்கர் தர்ஷியும் வந்திருந்தாங்க. அதே மாதிரிக்கே பிக் பாஸ் பிரபலங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஆமாம், பேண்ட் எங்களுடைய பிரசாத் தன்னா தலைமையிலான ஸ்ருதிலயா பேண்டும் ஒரு சூப்பராக அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேக்கிங்க்கு இவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கொண்டு, கடைசியாக சிங்கிளாக இருக்கிற எங்களுடைய சிங்கப்பெண், கடைசியாக சிங்கிள்னு சொன்னால் இந்த ஓரத்தில் சிங்கிளாக இருக்கிறாங்களே அதை நான் சொல்ல வந்தேன். சிங்கப்பெண் எங்களுடைய ரிக்ஷிதா. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. அப்போ நேற்றைய தினம் நடந்த ஷோவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேற்று வந்து ஜாஃப்னால எவ்வளோ ஷோஸ் நான் பண்ணியிருந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஷோ இதுதான். ஏன்னா நாங்கள் 6 பேருமே வந்து சீசன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 6 பேருமே ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணல. இங்கே தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதாவது வேற ஒரு கண்ட்ரியில் வந்து. ஸோ அதுவும் வந்து ஒரு தனியான ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் ஜாஃப்னா மக்கள்னால எப்பயுமே பயங்கர வைபாக தான் இருப்பாங்க. நாங்களே சரிப்பா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு இழுத்து சாத்திட்டு போனாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நாங்கள் மூட மாட்டோம் கடையை, அவங்க கடையை மூட மாட்டாங்க. அதுவும் நேற்று வந்து பயங்கரமான க்ரௌடு, செம்மையாக இன்ட்ராக்ட் பண்ணி, அதான் கனிஷ்கர் சொன்ன மாதிரி அடுத்து எப்போ பாடுவோன்ற மாதிரி பயங்கர நாங்களே எக்ஸைட்டடாக இருந்தோம். 1 மணி வரைக்கும் டயர்டே ஆகாமல் பாடிக்கிட்டே இருந்தோம். விடிய பாட சொல்லியிருந்தாலும் பாடிருப்போம், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தாங்க. ஓகே, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நேரம் இவங்க எல்லாருமே 5 ஃபில்லர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக பாடக்கூடியவங்க. சின்ன குட்டி லைன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கேட்டு பார்த்துருவோமா? முதல்ல அது இப்படி வந்துச்சுல, அது ஆமா, இதே மாதிரிக்கு போயிட்டு மறுபடியும் இந்த இதில் போவோமா? நல்லா இருக்கும்ல? பார்த்தீங்களா? அது பேச சொன்னால் பேசுவோம், பாடுறது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இந்த ட்ரிபிள் ஏ மீடியா சொல்யூஷனோட நீங்கள் சேர்ந்து வந்திருக்கிறீங்க. யமுனாக்கா பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக ட்ரிபிள் ஏ மீடியாஸில் வந்து இது எனக்கு செகண்ட் ஷோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஷோ. நான் அப்புறம் யமுனா அக்கா அண்டு சுகி அண்ணா எல்லாருமே பயங்கர க்ளோஸ். நாங்களாம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கே தனியாக ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ அப்படி பாட்டு பாடி பயங்கரமாக இது பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவங்க பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்பயுமே பயங்கரமாக அந்த வைப்பை வீட்டில் இருந்தே க்ரியேட் பண்ணி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரைட். நீங்கள் உங்கள் குரலில் ஒரு குட்டி வாட் பாட்டா? ஆமாங்க. எத்தனை 2 லைன் பாட்டு? ஆமாம், 2 லைன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அது பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து நேயர்களுக்காக பாடலாம். சீதையின் காதல் என்று விழி வழி நுழைந்தது, கோதையின் காதல் என்று செவி வழி புகுந்தது, என்னவோ என் நெஞ்சினை இசை வந்து தொலைத்தது, இசை வந்த பாதி வழி தமிழ் மெல்ல நுழைந்தது, இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தேன், தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன், அஞ்சலே அஞ்சலே என்னுயிர் காதலே, பூவே உன் பாதத்தின் புஷ்பாஞ்சலி பொன்னி, உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி, உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. சூப்பராக படிச்சிருந்தாங்க எங்களுடைய ரிக்ஷிதா. அடுத்து நிஷாந்த், உங்கள் குரலில் ஒரு பாடல். என்ன பாட்டு பாடன்னு யோசிக்கிறேன்.
கண்ணாடி நிலவாய் கண் கூசினாய், வெண்வண்ண நிழலாய் மண் வீசினாய், புல்லில் பூத்த பனினி ஒரு கள்ளம் இல்லை, வைரஸில்லா கணினி உன்னுள்ளம் வெள்ளை, நீ கொல்லை மல்லி முல்லை போலே பிள்ளை மெல்லும் சொல்லை போலே, ஹஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ, ஹஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ, ஐ அஸ்ட் அஸ்ட் லீபே, ஆஹாவ போலிங்க சிந்தாக் சிந்தாக், இஷ்கு இஷ்கு மைலே, லவ் இஷ்ட பிரேமம் பியாரோ பியாரோ, ஒரு காதல் உந்தன் மேலே. வாவ் வாவ் வாவ், சூப்பராக படிச்சிருக்கிறாரு. அவர் அஸ்கு லஸ்குன்னு கேட்கும்போது இங்கேயும் அஸ்கு லஸ்குன்று தானே கேட்கின்றது அந்த சத்தம் அப்படின்ற மாதிரிக்கு எங்களுடைய அன்பான சொந்தங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ருத்ரேஷ், நீங்கள் ஒரு குட்டி லைன்ஸ். ஷோர். மாமர இலை மேலே மாமர இலை மேலே மார்கழி பனி போலே, பூமகள் மடி மீது நான் தூங்கவோ, ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாலாட்டவோ, நாளும் நாளும் ராஜதாளம் சேரும் நேரம் தீரும் பாரம், தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பரான பாட்டு. ஆக்சுவலாக இந்த பாட்டை நீங்கள் நேற்று படிச்சிருந்தா அது ரொம்பவே சூட்டபுளாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த தூங்காத விழிகள் ரெண்டுன்னு சொல்லும்போது நேற்று எல்லா விழிகளையுமே தூங்கலை, 1 மணி 2 மணியை மட்டும் முழிச்சு சந்தோஷமாக அந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பதிவு பண்ணிக்கொண்டு சஞ்சனா குட்டி படிக்கலாமா? ஓகே. மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகினாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருந்தினாய், காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதயமும் சுரக்குதே, வானத்தில் பறக்கிறேன் மோகத்தில் மிதக்கிறேன், காதலால் நானுமோ காத்தாடியாகிறேன், எனக்கு பிடித்த பாட அது உனக்கு பிடிக்குமே, உன் மனது போகும் வழியில் எந்த மனது அறியுமே. சரி, சூப்பராக படிச்சிருக்காங்க. இந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக படிச்சிருக்கிறாங்க. ட்ரிபிள் மீடியா சொல்யூஷன் வழங்கிய ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நிறைவு செய்த கையோடு நாங்கள் கிளிநொச்சி நகலுக்கு நாங்கள் வர காத்திருக்கின்றோம். 5 ஃபில்லர்ஸ்னு சொல்லிட்டு ஏன்டா கடைசியாக அவருக்கு இருக்கிறாப்லையா, அவர் பாட்டு படிக்கலையான்னு நீங்கள் கேட்கலாம். அவர் ஸ்பெஷல் பூஸ்ட் ஒன்று ஸ்பெஷல், ஆமாம் சொல்லி விட்ருங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ண போகுது சஸ்பென்ஸ், நாளைக்கு ஷோவில் தான் பார்ப்பீங்க. வாவ், எங்களோட கனிஷ்கர் மட்டும் இல்லாமல் எங்களுடைய 5 ஃபில்லர்ஸோடு சேர்ந்து கில்மிஷாம் வருவாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து சூப்பரான ஒரு மாலை பொழுதை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறாங்க. எங்களுடைய கிளிநொச்சி வாழ் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்க காத்திருக்கின்றோம். ட்ரிபிள் மீடியா பெருமையுடன் வழங்கக்கூடிய பிரம்மாண்டமான இசை இரவுக்காக உங்களை நாங்கள் அன்போடு அழைக்க காத்திருக்கின்றோம். இந்த 5 ஃபில்லர்ஸோடு சேர்ந்து நாங்களும் வரோம். மறக்காமல் நீங்களும் வாங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், சந்தோஷமாக பிளாஸ்ட் பண்ணலாம். எஸ், எல்லோரும் மறக்க. அண்ணாவோட டெடிகேஷன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இப்போ எடுத்தார், அந்த டைம் நான் மென்ஷன் பண்ணல, பட் இப்போ ஒரு 8 o'clockனு வச்சுக்கலாமே, டப்புன்னு எடிட் பண்ணி போட்டுருவார் பாருங்க. இப்போ எவ்வளோ சீக்கிரம் போடுவார் பார்க்குறீங்களா நீங்கள் பாருங்க. ஆமாம், ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி. என்னன்னு கேட்டால் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது மயூ வியூஸை பற்றி சொல்லி தான் ஆரம்பிச்சோம், முடிக்கும் போதும் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாக. ரைட். மயூ வியூஸ் சொந்தங்கள் தொடர்ச்சியாக எங்களை ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உள்ள வந்து. ரைட், ஓகே. அதே மாதிரிக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு ஆய் சொல்லி சந்தோஷமாக ஆரம்பிச்சோம், பாய் சொல்லி உங்களிடம் விடை கொள்ள காத்திருக்கின்றோம். டாடா, பாய் பாய், see you. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. Bye bye. Tata, bye bye. See you.